அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் உள்ள ஏக இறைவனின் நல்லடியார்களே, அநேக இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் என்று நிலைவரட்டுமாக. தினந்தோறும் மஹ்ரிப் தொழுகை முடிந்ததற்கு பின்பாக ஒரு சில நபி மொழிகளையும் அந்த நபி மொழிகளுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ச்சியாக அறிந்து வந்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தற்பொழுது சஹீஹுல் முஸ்லிமில் 5407 எண்ணில் பதியப்பட்டிருக்கின்ற செய்தியையும் அது தொடர்பான ஒரு சில விளக்கங்களையும் பார்க்க இருக்கிறோம். இந்த செய்தியில் மறுமையில் இறைவன் நடத்தி காட்டக்கூடிய ஒரு நிகழ்வை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள். நாளைக்கு மறுமை நாள்ல அல்லாஹ் என்ன செய்வான்னா, உலகத்திலேயே அதிகமாக சிரமப்பட்ட ஒரு மனிதரை கொண்டு வருவானாம். உலகத்துல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அவர் பட்ட மாதிரி ஒரு சிரமத்தை வேற யாருமே பட்டிருக்க முடியாது. வாழ்க்கையில அவ்வளவு கஷ்டங்களை பார்த்தவர், அவ்வளவு சோதனைகளை, அவ்வளவு இழப்புகளை சந்தித்த ஒரு மனிதர், வாழ்க்கை முழுக்க கஷ்டம் சொல்லுவாங்கல்ல, உலகத்திலேயே அதுல முதல் இடத்துல இருக்கக்கூடியவர், ரொம்ப சிரமப்படுத்தப்பட்ட ஒரு மனிதரை நாளைக்கு இறைவன் மறுமை நாளில் கொண்டு வருவான். கொண்டு வந்து விட்டு அல்லாஹ் என்ன செய்வானா, இந்த நபரை சிறிது நேரம் மட்டும் சொர்க்கத்துக்குள்ள அல்லாஹ் அனுப்பிட்டு அங்க இருக்கிற இன்பத்தை எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்க எவ்வளவு மகிழ்வான ஒரு சூழல் இருக்கிறது, எவ்வளவு இன்பகரமான வாழ்க்கை இருக்கிறது அப்படிங்கிற பாக்குறதுக்காக அல்லாஹ் என்ன செய்வான்னா, ஒரு சிறிது நேரம் மட்டும் சொர்க்கத்துக்குள்ள அல்லாஹ் போக வைப்பான். இந்த மனிதர் போயிடுவார். போன அந்த மனிதரை இறைவன் என்ன செய்வானா, திரும்ப கூப்பிடுவான். கூப்பிட்டுட்டு அந்த மனிதரிடத்தில் ஒரு கேள்வி கேட்பானா, ஆதமினுடைய மகனே, நீ இப்ப சொர்க்கத்துக்குள்ள போயிட்டு வந்துட்ட, அங்க இருக்கக்கூடிய இன்பங்களை, எவ்வளவு மகிழ்வான வாழ்க்கை என்பது எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்துட்ட, நீ இதுக்கு முன்னாடி உலகத்துல வாடும் பொழுது ஏதாச்சும் சிரமத்தை அனுபவிச்சிருக்கிறியா, ஏதாச்சும் கொஞ்சோண்டு கஷ்டம் நீ பட்டிருக்கியா அப்படின்னு நல்லா கேட்பானா. உண்மையிலேயே யதார்த்தமா உண்மை அவர் சொல்றதாருன்னா எங்க சொல்லியிருக்கணும். அதை ஏன் அல்லா கேட்கிற, நான் உலகத்துல பார்க்காத கஷ்டம் கிடையாது, படாத சிரமம் கிடையாது, அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறேன், அவ்வளவு இன்னல் பட்டிருக்கிறேன், ஏராளமான இழப்புகள், இப்படிதான் சொல்லியிருக்கணும். ஆனால் அந்த மனிதர் சொல்லக்கூடிய பதிலை யோசித்து பாருங்கள். என்னுடைய இறைவா, உன் மீது ஆணையாக இதுவரை நான் என்னுடைய வாழ்க்கையில எந்த சிரமத்தையும் சந்தித்ததே கிடையாது. வாழ்க்கையில சிரமம்னாலே என்னன்னு தெரியாது, நான் கஷ்டத்தையே பார்த்தது கிடையாது. எதற்காக இவர் இப்படி சொல்ல வேண்டும்? சற்று யோசித்து பாருங்கள். உண்மையிலேயே உலகத்துல போட்டி வச்சோம்னா உலகத்திலே அதிகமா சிரமப்படுத்தப்பட்ட ஆள் யார் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா இவருக்கு தான் முதலாவது பரிசு கொடுக்கணும். அந்த அளவுக்கு சிரமத்தை அனுபவித்த ஒரு மனிதர். ஆனா சொர்க்கத்துக்குள்ள கொஞ்சோண்டு நேரம் போயிட்டு வந்தோடனே உலகத்துல பார்த்த எல்லா சிரமத்தையும் மறந்துட்டார். எவ்வளவு கஷ்டப்பட்டாரோ எல்லா கஷ்டத்தையும் மறந்துட்டார். ஏன் தெரியுமா? மனிதர்களினுடைய உளவியலே அப்படித்தான் இருக்கிறது. நம்முடைய யதார்த்த வாழ்க்கையே அப்படிதான். இதை மேலோட்டமாக பார்க்கும் பொழுது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல்ல இருக்கலாம். அது எப்படி? ஒருத்தர் நம்மளை கூப்பிடுறாரு, கூப்பிட்டுட்டு நல்லா ஓங்கி ஒரு 4 அறை அரைஞ்சிடுறாரு, நல்லா ஓங்கி 4 அடி அடிச்சிடுறாரு. அடிச்சுட்டு இந்தாப்பா அடிச்சது காசு வச்சுக்க அப்படின்னு கொடுக்குறாரு. நம்ம அந்த காசை வாங்கிட்டு வாங்கின அடியை மறந்துடுவோமா? யாருமே மறக்க மாட்டோம். இப்படி மேலோட்டமாக பார்க்கும் பொழுது இப்படிதான் நமக்கு தோன்றும். ஆனால் உண்மையிலேயே மனிதர்களினுடைய யதார்த்தம் என்ன தெரியுமா? மனிதர்களினுடைய உளவியல் கருத்து, நம்ம சிரமப்பட்டதற்கான கூலியை நம்ம பெற்றுட்டோம்னா நம்ம பட்ட சிரமம் நமக்கு பட்ட மாதிரியே தெரியாது. இப்ப உதாரணத்திற்கு நம்ம எல்லாருமே இங்க இருக்கக்கூடிய அனைத்து ஆண்களுமே பெரும்பான்மையாக வேலைக்கு போகக்கூடிய மக்கள். வேலைக்கு போறது அப்படிங்கிறது சாதாரண காரியம் கிடையாது. ஏற்கனவே சொல்லப்பட்ட உதாரணம் தான். ரொம்ப சிரமப்பட்டு வேலை பார்ப்போம். ஒவ்வொரு நாள் வேலை பார்க்கறப்படியும் நமக்கு அப்படியே டிப்ரெஷன் வந்துடும், நிறைய ஸ்ட்ரெஸ் வந்துடும். நம்ம வேலையை பார்த்து அந்த வேலையில இருக்கிற கணக்கை பார்த்து கணக்குல ஏதாவது மிஸ் ஆயிட்டா அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு சிரமம் ஏற்படும். இப்படி ஏராளமான தொல்லைகள் வேலை பார்க்கறது இருக்கு. வேலை பார்க்கறது அப்படிங்கிறது சாதாரண காரியம் கிடையாது. இருந்தாலும் நம்ம என்னைக்காச்சும் ஒரு நாள் வேலை பார்க்கறது இவ்வளவு கஷ்டமா இருக்கு, எதுவுமே நமக்கு சரிபட்டே வர மாட்டேங்குது, நம்ம வேலைக்கு போனாலே நமக்கு மேல இருக்கவங்க நம்மளை போட்டு உருட்டி எடுத்துடுறாங்க, ஒழுங்காவே நம்மளால வேலையை பார்க்க முடியல, மன நிம்மதியே இல்லை, ரொம்ப ஒரு தொல்லையா இருக்குது, வேலைக்கே போக வேணாம் அப்படின்னு யாராவது வீட்டுல முனையை போய் உட்கார்ந்துட்டோமா? யாருமே உட்கார்றது கிடையாது. என்னதான் கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளவுதான் சிரமம் வந்தாலும் சரி, தொடர்ந்து அந்த வேலைக்கு போய்கிட்டே இருக்கிறோம்ல. அதற்கான காரணம் என்ன தெரியுமா? 1 மாத காலம் நம்ம கஷ்டப்பட்டிருப்போம், ஏராளமான சிரமத்தை சந்தித்திருப்போம், ஏராளமான திட்டுக்களை வாங்கி இருப்போம், நிறைய தவறுகளை கூட செய்திருப்போம், ரொம்ப சிரமப்பட்டிருப்போம். ஆனா அந்த 1 மாத காலம் முடிஞ்ச உடனேயே நமக்கு வழங்கப்படுகின்ற சன்மானம், நமக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த சம்பளம், அதை பார்த்தோன்னு நம்ம அந்த 1 மாசப்பட்ட கஷ்டம் நம்ம கண்ணுக்கே தெரியாது. பரவாயில்ல, நமக்கு இந்த பொருளாதாரம் கிடைச்சிருச்சு, நம்ம கஷ்டப்பட்டதற்கான கூலியை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு தெரியும் பொழுது நம்ம பட்ட கஷ்டமெல்லாம் நம்மளுடைய நினைவிலேயே இருக்காது. நம்ம பட்ட கஷ்டம்லாம் ஒருத்துதான்.
நமக்கு அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு சன்மானம் கிடைத்து விட்டது என்கின்ற ஒரு மனநிலைக்கு வரும் பொழுது நாம் பட்ட கஷ்டங்களை அந்த நேரத்திலேயே நாம் மறந்து விடுவோம். இன்னொரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்ப நம்ம எல்லோருக்குமே அதிகமான மக்கள் சந்தித்த ஒரு சூழல் தான் இன்றைக்கு ஏராளமான பெண்கள் கர்ப்பமான ஒரு காலகட்டம் இருக்கு. அவங்க கர்ப்பம் ஆயிட்டாங்க அப்படின்னாலே அந்த ஒரு 4வது மாசத்தில இருந்து அவர்களுக்கு ஏராளமான சிரமங்கள் தொடங்க ஆரம்பித்து விடும். அவங்க அத்தனை வருடம் இருந்த மாதிரி அவங்களால ஒரு இயல்பான நிலையில இருக்க முடியாது. அவங்க அவ்வளவு காலகட்டம் தனி ஒரு மனிதராக இருந்திருப்பாங்க. இப்ப இன்னொரு உயிரை சேர்த்து சுமக்கிறார்கள். அது ஒரு மிகப்பெரிய ஒரு சுமை, மிகப்பெரிய ஒரு பாரம். இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி அவங்களால இருக்க முடியாது. இதுக்கு முன்னாடி நல்லா உருண்டு பிறண்டு தூங்கி இருப்பாங்க. ஆனா இந்த பிரசவ காலகட்டத்துல அப்படி எல்லாம் தூங்க முடியாது. இதுக்கு முன்னாடி உள்ள காலகட்டத்துல நல்லா குளிச்சு நிமிந்து வேலை பார்த்திருப்பாங்க. நல்ல ஓடி நல்ல முறையில அவர்களுக்கான வேலையை நல்ல முறையில அவங்களே செஞ்சிருப்பாங்க. ஆனா இந்த ஒரு காலகட்டத்துல பிரசவமான காலகட்டத்துல பார்த்தா ரொம்ப சிரமம். எந்திரிக்கிறது கூட பார்த்துதான் எந்திரிக்கணும். தூங்கிக்கிட்டு இருக்கும் போது விரண்டு படுத்தணும்னா கூட எந்திரிச்சு அமர்ந்து அமர பொறுமையா அப்புறம் தான் திரும்பப்படுத்தணும். வேலையெல்லாம் பார்க்க முடியாது, புரிய முடியாது, பண்ண முடியாது. இவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. இருக்க அந்த குழந்தை வளர வளர வலியின் வேதனை அதிகமாகிக்கிட்டே இருக்கும். இவ்வளவு வலிய வேதனையை சந்திக்கிறாங்கல்ல. இறுதியா அந்த குழந்தை பிறந்து அந்த குழந்தையினுடைய அழுகுறலை கேட்டுட்டாங்கன்னா இந்த 10 மாசம் பட்ட கஷ்டம் எதுவுமே தெரியாம போயிடும். பரவாயில்ல, நமக்கு குழந்தை பிறந்துருச்சு. அந்த குழந்தை பிறந்த அந்த ஒரு இன்பம், நம்ம இத்தனை நாள் பட்ட கஷ்டத்திற்கான ஒரு கூலி கிடைச்சிருச்சு, நம்முடைய குழந்தைய நம்ம பார்த்துட்டோம், நம்ம தூக்கி கொஞ்சிட்டோம். அந்த சந்தோஷத்துல நம்ம பார்த்த எவ்வளவு பெரிய சிரமங்களாக இருந்தாலும் அது நமக்கு மறந்துவிடும். இது எல்லாம் நமக்கு சொல்லி தரக்கூடியது என்னன்னா, உலகம் என்பது சிரமத்திற்கான ஒரு இடம்தான். உலகத்துல சிரமப்படாத மனிதர்கள் யாருமே கிடையாது. எல்லா மனிதர்களும் சிரமப்பட்டிருக்கிறார்கள். நம்மளும் சிரமப்பட்டு இருக்கிறோம். இந்த சிரமத்தை பெருமளவிற்கு நம்ம ஒரு பொருட்படுத்திடக் கூடாது. நமக்கு மட்டும் வாழ்க்கையிலேயே இவ்வளவு கஷ்டம் வருது, எல்லாருமே நல்லா இருக்கிறாங்களே, எல்லாம் மறுத்துட்டு வாழ்றவங்களும் நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க, நம்ம மட்டும் இவ்வளவு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோமே அப்படிங்கிற சிந்தனையே வந்துடக்கூடாது. ஏன் தெரியுமா? ஒரு முக்மீனான ஒரு ஆண் அவன் வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய முக்மீனான ஒரு மனிதன் வாழ்க்கையில சந்திக்கிற எப்பேற்பட்ட துன்பமாக இருந்தாலும் இறைவன் அதற்கான கூலியை வைத்திருக்கிறான், நன்மையை வைத்திருக்கிறான். எந்த அளவு இருக்குன்னா, உங்களினுடைய காலில் குத்தக்கூடிய ஒரு முள்ளாக இருக்கட்டும், அந்த முள்ளு குத்தி உங்களுக்கு ஒரு வேதனை வருதா, அதற்கும் இறைவன் உங்களுக்கு நன்மையை எழுதி கொண்டிருக்கிறான். நம்ம இந்த உலகத்துல எவ்வளவுதான் வேதனைப்பட்டாலும் அதற்கு நமக்கு மறுமையிலே மிகப்பெரிய ஒரு கூலி இருக்கிறது. அந்த கூலியை நினைத்து நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தோமையானால் நம்முடைய இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய சோதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் எதுவுமே நமக்கு ஒரு பொருட்டாகவே தெரியாது. ஆக இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நாம் படக்கூடிய சிரமங்களை பார்க்காமல் அதற்கு பின்னால் இறைவன் நமக்கு கொடுக்க இருக்கக்கூடிய சோனத்தை, நாம் நம்முடைய இலக்கை அடிக்கடி நாம் நினைவு கூர்ந்து பார்த்தால் இந்த சோதனைகளை நம்மால் சாதனைகளாக மாற்றிவிட முடியும். ஆக இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சோதனைகளில் நாம் சோழபடி இருந்து விடாமல் அந்த அனைத்து சோதனைகளையும் சாதனைகளாக ஆக்கக்கூடிய சாதனையாளர்களாக உலகமான நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தக்வான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.